Namo Himalaya. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்டீரியரா டீப்பா இருக்கிற சில क्वेश्चंஸை வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். எப்படி வந்து இந்த நிறைய பேர் அஃபேர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு சில பேர் ஒரு அஃபேர் 2 அஃபேர் அந்த மாதிரி போகலாம். ஒரு சில பேர் எண்ணிக்கையே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இந்த பிளானெட்டில் வந்துட்டு ஒரு சில பேர் தருவாங்க, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஒரு 2 இல்லை ஒரு அஃபேர் வச்சுருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அஃபேர் அப்படின்றதே வந்து ஒரு விஷயமா போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏன் அஃபேர் வைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கா? எதுக்காக? இப்போ நீங்கள் இது ஒரு பொண்ணாக இருக்கலாம், இது ஒரு பையனாக இருக்கலாம், நீங்கள் இது யார் வேணால் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் யூ ஸ்டெப்ட் இன்டு அன் அஃபேர்? அதாவது இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு என்ன காரணம்? மேரிட் ஆனாலும் சரி, இல்லை மேரிட் ஆகாமல் இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம இப்படி தான் பேச வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ எந்த சிச்சுவேஷன்லேயும் நம்ம இப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை அட்ரஸ் பண்ண உங்களால் முடியுதான்னு பாருங்கள். அப்போது அந்த ரீசன் செகண்ட் பாயிண்ட், அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களுக்கு பூர்த்தி ஆகுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இங்கேயும் பூர்த்தி ஆகலை. ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, அதாவது ஃபிசிக்கல் விட வேறு ஏதாவது மென்டல் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ஒரு அஃபேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 3வது ஒரு அஃபேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசிக்லி மென்டலாக வந்து எதிர்பார்ப்புகள் போடும்போது அதுலேருந்து அஃபேர் போகிறதுக்கு உண்டான எண்ணிக்கைகள் வந்து கம்மியாக இருக்கும். வேறஸ் ஃபிசிக்கலை நோக்கி ஒரு அஃபேர்க்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எண்ணிக்கையே வராது. என்னை பொறுத்தவரைக்கும் எண்ணிக்கையே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக ஒரு சில பேர் அஃபேரை மாற்றிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குறவங்க மேலே கூட வரதான் செய்யும். அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுறது? சரி, இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கேன், நீங்கள் என்ன செய்யலாம்? பல பேரோட அஃபேர், பார்க்குறவங்க கூடலாம் அஃபேர். வாட் இஸ் திஸ்? ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸில் இல்லை. நீங்கள் ஒரு அஃபேருக்குள்ளே இருக்கீங்கன்ற ஒரு ஃபோக்கஸே இல்லை. ஏதோ ஒரு செதறுது, உங்கள் மைண்ட் வந்து செதறுது. செதறி என்ன ஆகுதுன்னா, இது அதுக்குள்ளே போகுது, ஓகே ஃபைன், லைக் யூ கீப் ஆன் ஸ்விட்சிங் யுவர் மைண்ட், வேவரிங் மைண்ட், வேண்டரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, இப்போ ஒரு செகண்ட் அஃபேர் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா, did you ever address, did you ever address like இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. either your partner or நீங்களுமே அதை அட்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போ இதுதான் நீங்கள் கவனிப்பீங்க தவிர நான் சொல்றது நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. தோடு கீழே விழுவுது அப்படின்றது தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. இதுவே உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். சரிங்களா? இந்த மாதிரி தான் அஃபேருக்குள்ளே போகிறதே மென்டல் ரீசன் கம்மி, ஃபிசிக்கல் ரீசன் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி உங்களுக்கு புரிதல் இருக்குன்னா, which ever affair you are currently in, yes, let's be open, which ever எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கீங்களோ, எந்த பர்சனோட இருக்கீங்களோ அந்த பர்சனோட ஃபோக்கஸாக எதையுமே செய்யுங்க. வாக்கு விவாதம் வருதா, ஃபோக்கஸாக ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்துட்டு ஃபோக்கஸாக ஃபிசிக்கலாக நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா, எஸ், ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணணும். ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து if you're going to have an intercourse, do it with a focused mind. நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா இந்த அஃபேர் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதையாவது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 ஃபிசிக்கல் ஒரு பாடி ரிலேட்டடாகவே நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் தேடுதல் வந்து கண்டிப்பாக பூர்த்தியே ஆகாது. எஸ், கண்டிப்பாக ஆகாது.
ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறவங்க மேலெல்லாம் இப்படித்தானே வர போகிறீங்க. இது வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃபார் போத் ஆஃப் தெம் ஐ அம் டெல்லிங் யூ இட் இஸ் லைக் தட். நம்மளோட வேவ் பேட்டர்னே வந்து அப்படியே நீங்கள் உங்கள் மைண்ட் என்ன செய்யுதுன்னா, நீ பாரு, நீ பாரு, நீ பாரு, ஆசைப்பட, போ அஃபேர் வை, இல்லை சும்மா பேசு, ஏதாவது ஒன்று. இந்த மாதிரி மென்டாலிட்டி எல்லாமே உங்கள் மைண்டு தான். உங்கள் மைண்டு சொல்கிறத நீங்கள் கேட்டு ஆடிட்டுருக்கீங்க. அது ஒரு பக்கம். அதுலேருந்து உங்களுக்கு வெளியில் வர தெரியணும். கொஞ்சமாச்சும் ஏதாவது நம்ம செய்கிறத நின்று பார்த்தா தானே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றதே நம்ம பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். இட் இன்னொன்று ஃபிசிக்கல் வச்சுக்கிட்டே இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா, இப்படியே ஃபிசிக்கலாக வச்சுக்கிட்டே இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு நாள் செத்து போயிடுவீங்க. எஸ், நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி ஒன்னொன்னு ஆளை மாற்றிக்கிட்டே போகிறது. இது என்னது? இதுக்கும் ஒரு என்ன சொல்லுவோம், குடிக்கிறீங்கல்ல OH ஆல்கஹால், அதுக்கு இதுக்கும் என்ன ஒரே இது தானே. பாட்டில் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. டெய்லிக்கு ஒரே போதையே ஏறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அது என்னமோ அதை பிடிச்சிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபோக்கஸாக எதையுமே பண்ணும்போது அதுலேருந்து வெளில வந்துடலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எதையோ ஒன்று அந்த ஒரு புதுசாக ஒரு அஃபேருக்குள்ளே இருக்கீங்கன்னா, நீங்கள் பழைய அஃபேருக்குள்ளே இருக்கிறத எடுத்து யோசிச்சு, இந்த அஃபேருக்குள்ளே இந்த பொண்ணோ பையனோக்குள்ளே இருக்கும்போது போட்டு அதை எல்லாம் ஒரு பொட்டலமாக மடிக்கும் போது ஒன்றுமே யூஸே இருக்காது. இந்த அஃபேரும் உங்களுக்கு சலிச்சு போயிடும். இதுலேயும் ஒன்றும் இல்லையே, ஓகே அப்போ இன்னொரு பையனை பார்த்தானா உங்களுக்கு வரும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சீரியஸாக சொல்கிற செத்து தான் போவீங்க தவிர உங்களோட அந்த உணர்வு வந்து, அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்கள் வந்து அழியாது. நீங்கள் இன்னொரு சைக்கிள் வந்தாலுமே, லைஃப் சைக்கிள் நீங்கள் பர்த் எடுத்தாலுமே இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் வருங்காலம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கீங்கல்ல, இந்த அஃபேர் வச்சுருக்கவங்களுக்குலாம் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள்லாம் திருப்பி பர்த் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இதே உணர்வோடு தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு சுற்றுறதுக்கு இன்னும் வரும் நாட்களில் இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இன்னொரு ஹையஸ்ட் காமெடி. ஆனால் சொல்கிறேன், நீங்கள் தேடுங்க, ஆனால் அதில் பூர்த்தியாகி அதை வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து தூக்கில் தொங்க போட போகிறாங்க செத்ததுக்கப்புறம், அந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி எல்லாம் பல அஃபேர் வச்சுருக்கோங்க, மல்டிபிள் அஃபேர்ஸ் வச்சுருக்கோங்க, அப்படி சொல்ல நான். நீங்கள் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன். எதை வெளியில் வந்துடணும்? அஃபேரை விட்டு வெளியில் வரதுக்கு நான் சொல்லலை. நீங்கள் எதுக்காக அஃபேருக்குள்ளே போனீங்களோ அந்த அஃபேருக்கு உண்டான ரீசனில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுதானே பாயிண்ட். நீங்கள் ஒரு அஃபேராக போய் சுற்றிட்டு இருந்தது, மென்டலாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் உங்கள் கடைசி அஃபேராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி இருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உங்களால் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். இன்னிலேருந்தே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து ஒரு சீக்ரெட் தான். ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த பவர் ஆஃப் த சீக்ரெட் உங்களுக்கு வெளிப்படும். எல்லாமே வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு ஃபோக்கஸாக பண்ணுங்க. பேசும்போது அவங்ககிட்ட ஒரு ஃபோக்கஸாக பேசுங்க. ஏதாவது ஒரு ஈடுபடுறனாலும் ஃபோக்கஸாக இருங்க. அப்போ தான் அந்த அஃபேர்லேருந்து உங்களால் வெளில வர முடியும். அது அஃபேருக்கு உண்டான போன ரீசனில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இப்போ இருக்கிற அஃபேர் அந்த பொண்ணோ பையனோ விட்டு வெளியில் வர்றது இல்லை. இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்படி சொல்ல வரல. நாட் கெட்டிங் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எதுக்காக உள்ளே போனீங்களோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இந்த வீடியோ சொல்லப்படுது. ஃபோக்கஸ், அது ஒன்று தான் சீக்ரெட். இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நமோ ஹிமாலயா.